வெல்கம் டு த சயின்ஸ் ஆர்மி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு எக்ஸலண்ட்டான டாபிக். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 3ல் தெர்மல் ஃபிசிக்ஸ் அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக், ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ். ஸோ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ் அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்ம BCA இதான் நமக்கு ட்ரிக் ஞாபகம். BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர், இது ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இது ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி இல்லாமல் நீங்கள் பிசியா அப்படின்னு கூட நீங்கள் ஒரு சின்ன நிமோனிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். பிசியா சொல்லும் போது பிசியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் B ஃபார் பாயில்ஸ் லா, C ஃபார் சார்ல்ஸ் லா, A ஃபார் அவகாட்ரோ லா. ஸோ BCA. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த லாவை ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 4 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா PVTN. ப்ரெஷர், P stands for pressure, V stands for volume, T stands for temperature, N number of atoms or number of molecules அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயில்ஸில் பார்க்கலாம். பாயில்ஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் லா, பாயில்ஸ் லா. ஸோ PVTN அப்படின்னு சொன்னேன். இந்த PVTNல நம்ம ஃபர்ஸ்ட் எதை ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், இது 2 டேர்மும் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் டெம்பரேச்சர், அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இந்த 2 டேர்ம் இதை நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் இருக்க 2 டேர்ம் எடுத்துக்கணும், தேர்ட் டேர்மை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ பாயில்ஸ் லா, வாட் இஸ் மீன் பை பாயில்ஸ் லா ஆர் ஸ்ட்ரெயிட் பாயில்ஸ் லா? Define Boyles law. When the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of a gas is inversely proportional to the pressure அப்படின்னு சொல்றாங்க. The volume of a fixed mass of a gas is inversely proportional to pressure at a constant temperature. ஸோ ப்ரெஷரும் வியும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டெம்பரேச்சர் நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் பாயில்ஸ் லா. ஸோ இப்போ இந்த பாயில்ஸ் லா ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவல் போடுறோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம அங்கே போடலாம். ஸோ அதனால் P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை V அப்படின்னு எழுதலாம். இந்த V இங்கே டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தால் அது மல்டிபிள் ஆகும். ஸோ PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டும் எழுதலாம். அதுவும் பாயில்ஸ் லா தான். ஸோ திஸ் இஸ் த பாயில்ஸ் லா. ஸோ இதை நம்ம தமிழில் பார்க்கும்போது பாயில் விதி அப்படின்னு, தமிழில் பாயில் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாயில் விதியிலையும் இதே தான் நம்ம சொல்கிறோம். வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் பருமன் அதன் அழுத்தத்திற்கு எதிர்த்தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாயில்ஸ் லா. செகண்ட் பிசியால செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா B பாயில்ஸ் லா, C சார்ல்ஸ் லா. ஜெக்ஸ்லாக்கு நம்ம நிறைய எக்ஸ்பிரிமெண்ட், நம்ம நிறைய சின்ன சின்ன டெமோஸ் செஞ்சு நம்ம நீங்கள் நல்லா குழந்தைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சயின்ஸ் கிளாஸில் நீங்கள் டெமோ பண்ணி காக்கலாம். ஸோ பாயில்ஸ் லா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ரெஸ்பிரேஷன் சிஸ்டமும் பாயில்ஸ் லாக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம when we are intaking the air, நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளோட லங்ஸோட வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. இட் ரிலேட்டட் டு ஒரு பிளட் ப்ரெஷர். நம்மளோட அப்போ வந்து ப்ரெஷர் வந்து அங்கே ரெடியூஸ் ஆகுது. இப்போ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்கேல் பண்ணும்போது நம்மளோட லங்ஸ் ரெஸ்பிரேஷன் வந்து அது கான்ட்ராக்ஷன் ஆகுது. அப்போ அங்கே வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ போத் வால்யூம் அண்ட் ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் செஞ்சு காமிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வெரி குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம சைக்கிளுக்கு சைக்கிள் பம்ப் இருக்கு இல்லையா, அதில் ஏர் ஃபில் பண்ணுற அந்த சைக்கிள் பம்பு, அது வந்து இட் லுக் லைக் எ பிஸ்டன். அது பிஸ்டன் கான்செப்ட் தான். நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க பிஸ்டனோட டயக்ராம். நீங்கள் அந்த பிஸ்டனை புல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளே வந்து அந்த பிஸ்டனுக்கும் அந்த பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ்க்கும் வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, உள்ள ப்ரெஷர் குறைவாக இருக்குது. இதே நீங்கள் பிஸ்டனை புல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அங்கே வால்யூம் டிக்ரீசஸ், ப்ரெஷர் இன்க்ரீசஸ். இது அனதர் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிரஞ்ச். இப்போ டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற நார்மல் சிரஞ்ச் கொஞ்சம் பிக்கர் சைஸில் எடுத்துக்கிட்டு அந்த சிரஞ்ச் உள்ள ஒரு சின்ன பலூனை ப்ளோ பண்ணி நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டு
அந்த சிரஞ்சு லுக் லைக் ஏ பிஸ்டன் தான். சிரஞ்சை நீங்கள் புல் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ளே இருக்க அந்த ப்ளோடு பலூன் என்ன ஆகும்னா அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து வால்யூம் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் டிக்ரீசஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் நீங்கள் புல் பண்ணுறீங்க பிஸ்டனை, அந்த சிரஞ்சோட பிஸ்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல பலூன் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும். அப்போ வந்து வால்யூம் டிக்ரீசஸ், ப்ரெஷர் அங்கே இன்க்ரீசஸ். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிளை நீங்கள் கிளாஸில் டெமோ பண்ணி நீங்கள் சயின்ஸ் கிளாஸில் சூப்பராக நீங்கள் வந்து டிங்கிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸியா. ஃபர்ஸ்ட் பாயில்ஸ் லா பார்த்தாச்சு, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சார்ல்ஸ் லா பார்க்கலாம். ஸோ நம்ம செகண்ட் லா பார்க்கலாம், சார்லஸ் லா. பிஸியா, பிசிஏ, பி பாயில்ஸ் லா, சி சார்லஸ் லா. செகண்ட் லா சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஈஸியானது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வி பார்த்தோம். ஸோ இதில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம், வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. At a constant pressure, the volume directly proportional to T. So இது Charles law. At a constant pressure, the volume of a gas is directly proportional to its temperature. So இது Charles law சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு law, இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா law of வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஜேக் சார்லஸ்ன்றதா இதை வந்து இன்வென்ட் பண்ணாரு, அதனால அவரோட நேமை ஹானர் பண்ணுறதுக்காக சார்ல்ஸ் லா அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஸோ த வால்யூம் ஆஃப் எ கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ பிவிடியில் ப்ரெஷர் இப்போ நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம், வியும் டியும் எடுத்துக்கிட்டோம், வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூமும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யுட்டென்சில்ஸில் கொஞ்சம் வாட்டர் ஆஃப் ஆஃப் த யுட்டென்சில் வந்து வாட்டரில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கீழே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அங்கே மேலே ஃபார்ம் ஆகிற அந்த கேஸோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ நீங்கள் கிளாஸில் அழகாக கிளாஸில் சயின்ஸ் கிளாஸில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பாட்டிலோ இல்லை சின்ன வாட்டர் பாட்டிலோ வாட் எவர் இட் மேபி நீங்கள் எடுத்துக்கிட்டு அதோட மவுத்தில் வந்து நீங்கள் ஒரு குட்டி பலூனில் வந்து அதோட லிட்டில் வந்து நீங்கள் நல்லா டைட் பண்ணி கட்டிட்டீங்க. ஒரு ஹாட் வாட்டரில் அந்த பாட்டில் வந்து இமர்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறீங்க. அந்த பாட்டில் உள்ள கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஹாட் டெம்பரேச்சர் வந்து அந்த பாட்டில் உள்ள போகும்போது அந்த பலூன் ஆல்ரெடி இருந்து அதோட வால்யூமோட சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அப்போ கீழே இங்கே நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டெமோ நீங்கள் கிளாஸில் போட்டு காக்கலாம், கிளாஸில் செஞ்சு காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராஷூட். ஸோ வந்து ஹாட் ஏரில் வந்து பேராஷூட்டோட பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஹாட் ஹேர் வந்து அந்த பேராஷூட்டில் உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த பேராஷூட்டோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது சரௌண்டிங் ஏரோட அந்த ஹாட் ஏரோட டென்சர் வந்து குறையிறதுனால அது வந்து ஈஸிலி ஃப்ளோட் ஆகுது. இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்து சார்ல்ஸ் லாக்கு நீங்கள் சொல்லலாம். ஸோ சார்ல்ஸ் லா நம்ம தமிழில் பார்க்கும் பொழுது மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அதன் வெப்பநிலைக்கு நேர்தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாத அழுத்தத்தில் ஒரு வாயுவின் பருமன் அதன் வெப்பநிலைக்கு நேர்தகவில் அமையும். பிசிஏ பாய்ஸ் லா பார்த்தாச்சு, சார்ல்ஸ் லா பார்த்தாச்சு. தேர்ட் லா ஏ அவகாட்ரோ லா. ஸோ அவகாட்ரோ லா நம்ம பார்க்கலாம். ஸோ அதே சேம் திங், ப்ரெஷரை நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், டெம்பரேச்சரும் இங்கே நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், வால்யூமையும் நான் என் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஸோ இப்போ அவகாட்ரோ லாவில் நம்ம பார்க்கும்போது ப்ரெஷர் பி அண்டு டெம்பரேச்சர், பியும் டியும் நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என். The volume of a at a constant pressure and temperature, the volume of a gas is directly proportional to the number of atoms or number of molecules. So இதுதான் அவகாட்ரோ லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அவகாட்ரோ லா நம்ம தமிழில் பார்க்கும்போது மாறா அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் ஒரு வாயுவின் பருமனானது அதன் அணுக்களின் எண்ணிக்கைக்கும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் நேர்தகவில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நிறைய நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ சின்ன கூல்ட்ரிங்க் பாட்டில் இருக்குது, 1/2 லிட்டர் இருக்குது, 2 லிட்டர் இருக்குது, இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அதுலேருந்து கொஞ்சம் கேஸ் வெளியில் வரும், அதோட வால்யூம் வந்து குறைவாக இருக்குது, அது உள்ளேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை பொறுத்தும் குறைவு தான், அப்போ கொஞ்சம் தான் வரும். இதே ஒரு 2 லிட்டர் பாட்டிலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அதில் அந்த வெளியில் அந்த ப்ரெஷர் வெளில ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப நேரம் ஆகும். பிகாஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த பாட்டில்
அதோட வால்யூம் அதிகம், அதனால் அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் அதிகம். இதை நீங்கள் பசங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் கொண்டு போய் காமிச்சு சூப்பராக நீங்கள் இந்த அவகாட்ரோ லாவை குழந்தைங்களுக்கு அழகாக டெமோ பண்ணலாம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 3 ½ லிட்டர் பாட்டிலே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை சின்ன குட்டி குட்டி பாட்டில்ஸ் இருக்குது கடையில், அந்த மாதிரி பாட்டில்ஸ்க்கு நீங்கள் கூட வாங்கி போயிட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சால்ட் சோடியம் குளோரைட். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன், 3 டிஃப்ரெண்ட் பாட்டில்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்கள் அதில் போட்டுட்டு அதில் பலூனை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிடுறீங்க. தென் நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் த சால்ட் அதில் ஆட் பண்ணிட்டு பலூன் அதோட டைட்டாக அதோட முடி அந்த வாயில் வந்து நீங்கள் கட்டிடுறீங்க. 3rd பாட்டிலே அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது எந்த பலூனோட வால்யூம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா எதில் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணீங்களோ அதோட வால்யூம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ அதை பொறுத்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் காமிச்சு நீங்கள் சூப்பராக இந்த ஃபண்டமெண்டலாவை கலக்கலாம் உங்கள் கிளாஸில் நீங்கள் சூப்பராக டெமோ பண்ணி காமிக்கலாம் குழந்தைங்களா. எல்லார்ட்டையும் நீங்கள் நல்லா கிளாப்ஸ் அண்ட் அப்ளாஸ் வாங்குவீங்க. லாஸ்ட்டாக ஒரே ஒரு 1 மார்க்ஸ் இதில் இருக்குது, அவகாட்ரோ லாவோட நம்பர். ஸோ அவகாட்ரோ லா அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 6.023 × 10⁻23 பெர் மோல். இந்த பெர் மோல் அப்படின்ற கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இந்த 3 லாவை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சு இந்த லாஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க, 4 மார்க்ஸில் கேட்பாங்க. இது எல்லா கிளாஸஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ்லாம். இது 9th 10th 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த லாவை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சு நல்லா ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.